அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அ குரூப் 4க்கான ஒரு முக்கியமான ஒரு பாடப்பிரிவு தான். ஐஎன்எம்ல காந்தி பத்தி பார்க்க போறோம். சரியா? காந்தி பத்தி ஃபுல் டீட்டெயிலா அவர் எங்க பிறந்தாரு? என்ன வளர்ந்தாரு? அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். பிளஸ் அவருடைய காலகட்டம். காந்திய காலகட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த காந்திய காலகட்டம் என்ற சாப்டர்ல இருந்து அவரு ஃபுல் மரணம் அடையும் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாரி. சரியா? ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் ரிவிஷன் மாரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப எப்படின்னா வச்சுக்கங்களேன், சம்பாரான் சத்தியாகிரகம் அது எந்த ஆண்டு நடந்துச்சு? இது மட்டும் தான் பார்க்க போறோம். டீட்டெயில்ஸ்ன்றது வேற வீடியோஸ் வரும். ஓகேவா? ஃபுல் டீட்டெயில்ஸ். இது எப்படின்னா, வாட் இஸ் வாட்ன்ற மாரி இருக்கும். ஓகேவா? அ ஜஸ்ட் இது வந்து படிச்சவங்களுக்கு ரீகால் மாரி இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்றது தான் அவருடைய இயற்பெயர். ஓகேவா? இவருடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2/10/1869 இருந்து 30/1/1948 வரைக்கும் இவருடைய காலகட்டமா அமைஞ்சிருக்கு. இவர் எங்க பிறக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்பந்தர். சரியா? எங்க இருக்கு? குஜராத்தினுடைய காந்தி நகர் பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த போர்பந்தர். அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா, காபா காந்தி. அல்லது அவர் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பெற்றோர் மிகவும் ஒரு செல்வந்தரான ஒரு நபர். ஒரு ஒரு அரசு பதவியில இருக்கக்கூடிய ஒரு நிதி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையில பெரிய நபரா இருக்கிறாரு. ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நபர். அவங்களோட தாய் யார் அப்படின்னா புத்திலி பாய். ஓகேவா? புத்திலி பாய் அவருடைய தாயார். அவங்க தாயார் வந்து மிகவும் ஒரு வைணவ பக்தர். ஓகேவா? வைணவ பக்தர். காந்தியடிகள் இந்த மாரி ஒரு சிறப்பா வருவதற்கு காரணமாக அமைவது யார் என்றால், அவங்களோட தாயினுடைய வழிகாட்டுதல் படிதான். ஓகேவா? அவங்க தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவானாக இருந்தவர். ஓகேவா? எங்கெல்லாம் திவானா இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, காபா காந்தி. ஓகே பாருங்க. காபா காந்தில போர்பந்தரினுடைய திவானாகவும், பிளஸ் ராஜ்கோட்டினுடைய திவானாகவும், திவான்னா ஒரு நிதி சார்ந்த ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபருக்கு பேர் தான் திவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல. அப்ப திவானாக பணிபுரிந்தவர் மிகவும் ஒரு செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்தவர் தான் காந்தியடிகள். ஓகேவா? இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து இளம் வயதில அவர் படித்த ஒரு நூல் பேர் என்ன அப்படின்னா, சிவனன் பிதுர்பதி பக்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிதுர் பக்தி. இந்த நூல் தான் அவர் வாசிச்சிருக்காரு. இது முக்கியமான ஒரு நூல் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து காந்தி ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையை பேச வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். இதுவும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட். இவர் எங்க படிச்சார் அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் சொல்லக்கூடிய பதின்ம கல்வி. சரியா? பதின்ம பள்ளியில படிச்சிருக்கார். மெட்ரிகுலேஷன் அந்த தரத்துல படிச்ச ஒரு நபர் அந்த காலகட்டத்திலேயே. அது மட்டும் இல்லாம அவர் எப்ப முடிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பள்ளி பருவத்தை முடிச்சதுக்கு அப்புறம் லண்டனுக்கு போறார். எங்க? பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக அட்வொகேட் என்ற ஒரு நிலையை அடைவதற்கு லண்டன் சென்று படிக்க வேண்டும். ஓகேவா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1888ல ஓகேவா? 1888ல பாரிஸில் பட்டம் வாங்குறாரு. எங்க? லண்டன்ல வாங்குறாரு. அதுவும் ஒரு கடல் பயணம் மேற்கொள்றாரு. இந்தியாவிலிருந்து கடல் பயணம் மேற்கொண்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்துல ஓகேவா? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆ லண்டன்ல போயிட்டு அவரோட தன்னுடைய படிப்ப வந்து படிக்கிறதுக்காக போறாரு. எப்போ? 1888 சரியா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். புரியுதா? எப்ப எப்ப போறாரு? 1888ல அட்வொகேட் படிப்புக்காக லண்டன் போறாரு. பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக. அவர் எப்ப பாரிஸ்டர் பட்டம் பெறுகிறார் அப்படின்னா, 3 இயர்ஸ் அப்படி கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். 1891ல என்ன பண்றாரு? அந்த பட்டம் பெறுகிறாரு ஜூன் மாசத்துல. அடுத்து பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறைகளில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்புறார். என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போய் படிக்கிறவரு எங்க போய் படிக்கிறாரு? இங்கிலாந்து. நம்ம நம்ம யார்ட்ட அடிமையா இருக்கோம்? இங்கிலாந்துக்காரன்ட்ட அடிமையா இருக்கோம். அவரு என்ன பண்றாரு? அந்த அடிமையாக இருந்த காலகட்டத்திலேயே அவங்க தந்தையானவர் இங்கிலாந்து அரசிடம் மிகவும் ஒரு செல்வந்தரான பதவியில் இருக்கக்கூடியவர். நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற நபராகவும், நல்ல ஒரு வசதி மிக்க நபராகவும் இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லண்டனுக்கு படிக்க போறாரு. அப்போ அவர் எங்க படிக்க போறாரு? இங்கிலாந்து நாட்டினுடைய லண்டன்ல போய் படிக்க போறாரு. அப்போ பாருங்க, காந்தியடிகள் இங்கிலாந்து அரசுக்கு மிகவும் ஒரு
ஒரு நல்ல இணக்கமான உறவு முறை கொண்டு வச்சிருக்கிறாரு அப்போ காலகட்டத்திலே. அப்போ இங்கிலாந்துக்காரனை அவர் எதிர்க்கல. சரியா? ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் மூலமாகத்தான் அவர் என்ன பண்றாரு? ஆங்கிலேயரை எதிர்க்கிறாரு. அது பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். காந்தியடிகளுடைய அரசியல் குரு. ஓகேவா? பாருங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் காந்தியடிகளுடைய அரசியல் குருவா இருக்கிறாரு. கோபாலகிருஷ்ண கோகலுடைய செயல்பாடுகளும் அவருடைய செயல்முறைகளும் காந்தியடிகள் பிடிச்சு போனதுனால தன்னுடைய அரசியல் குருவா ஏத்துக்கிறார். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். சோ எப்படி கான்செப்ட் வரணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து இப்ப வச்சுக்க வேணாம். இந்த 2 பாயிண்ட்டும் இப்போ ஆட் பண்ண தேவையில்ல. சரியா? நான் ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். லைன் மாறிட்டு இருக்கு. ஓகேவா? என்ன நடக்குது அப்படின்னா சபர்மதி ஆசிரமம் யார் நிறுவுறா? காந்தியடிகள் நிறுவுறாரு. எங்க நிறுவுறாரு அப்படின்னா அகமதாபாத். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இங்க பாருங்க. இதுதான் வந்து பாயிண்ட் ஆக்சுவலா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்ப படிப்பு முடிக்கிறாரு? 1891ல படிப்பு முடிக்கிறாரு. 1893ல ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்கா போறாரு. சோ இந்த இடைப்பட்ட காலம் 1991, 92, 93 இந்த 2 ஆண்டுகள் நடந்துச்சு அப்படின்னா மும்பைல வந்து அவரு தன்னுடைய வழக்கறிஞர் பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு. அது கைகூடாம போகுது. சோ இந்த சூழ்நிலையில தான் குஜராத்தினுடைய ஒரு தொழிலதிபர் தென்னாப்பிரிக்காவுல ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு சட்ட சிக்கல் ஏற்படுகிறது. அந்த சட்ட சிக்கலை தன்னுடைய காந்தியிடம் சொல்லி அதை தீர்ப்பதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு அவர் அழைச்சிட்டு போறாங்க. சோ இந்த ரீசனுக்காக தான் 1893 ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. சரியா? அந்த தென்னாப்பிரிக்கால தான் அவர் ஒரு இனவெறி தாக்குதலை எதிர்கொள்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். என்ன நடக்குது பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் முதல் முறையாக அவர் இனவெறியை எதிர்கொள்கிறார். என்ன இனவெறி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில ரயில் பயணம் மேற்கொள்றாரு. அந்த ரயில் பயணமானது எங்கிருந்து எது வரைக்கும் அப்படின்னா டர்பனில் இருந்து சரியா? டர்பனில் இருந்து பிரிகேடியாவுக்கு. ஓகேவா? பிரிகேடியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த இடைப்பட்ட இடத்துக்கு அவர் முதல் வகுப்புல ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அந்த முதல் வகுப்புல டிராவல் பண்ண அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பீட்டர் மாரிஸ்பர்க் சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல அவரை வலுக்கட்டாயமாக ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடுறாங்க. ஓகேவா? அதாவது எப்படி ஒரு கீழ் நிலை மனிதன் நீ வந்து கீழே அந்த அடிப்படையில தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு அடிப்படையில அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் வகுப்பில் இருந்து அவரை வலுக்கட்டாயமாக இறக்கி விட்டுறாங்க. ஓகேவா? இவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்றாரு. ஒரு அட்வொகேட் படிச்சவரு. அதெல்லாம் இல்லாம இந்தியர்கள் எப்பவுமே கீழே அப்படின்ற ஒரு தாட்ல என்ன பண்றாங்க அவரை பீட்டர் மாரிஸ்பர்க் சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல வலுக்கட்டாயமாக இறக்கி விடப்படுறாங்க. இதனால் அவர் ரொம்பவும் சங்கடப்படுறார், வருத்தம் அடைகிறாரு. இதற்கு எதிராக அவரு பல போராட்டங்கள் மேற்கொள்றார். இதுதான் அவருக்கு முதல் ஒரு அடி. சரியா? எப்ப வெளியேற்றப்படுகிறார்? 1893ல. புரியுதா? 93ல தான் போறாரு. 93லயே என்ன ஆயிடுது? அந்த சிச்சுவேஷன் அவருக்கு வந்துருது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது சிச்சுவேஷன் நடந்துச்சா? நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கு. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அவரு 1893ல போன அவரு 1915ல தான் இந்தியாவுக்கு வருவார். ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்தியாவுக்கு வருவார். சோ இந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரு தென்னாப்பிரிக்கால தான் இருப்பார். சோ என்ன நடக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா இருக்கக்கூடிய நபர் அவரு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஃபேவரா ஆதரவாக செயல்படுறார். என்ன நடக்குது? அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அதாவது சொல்லுவாங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ல வரக்கூடியவங்க வேலை செய்வதற்காக அவங்க வருவாங்க இல்லையா? அந்த இந்தியர்கள் மீது தென்னாப்பிரிக்காவுல ரொம்ப அடிமைத்தனமான விஷயங்கள் நடக்கும். அதை எதிர்த்து போராடுவாரு, கேள்வி கேட்பார். அப்படிதான் நடக்குது அப்படின்னா டிரான்வாலிஸ் சொல்லக்கூடிய பகுதியில ஓகேவா? இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்வாலிஸ்ல நடக்கும். டிரான்ஸ்வாலிஸ்ல ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இந்தியர்களுக்கு தலைவரின்னு சொல்லிட்டு ஒரு வரியை போடுவாங்க. அதுல 3 பவுண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சொந்தமாக நிலம் வைத்துக் கொள்ள முடியாது.
அது மட்டும் இல்லாம இரவு 9 மணிக்கு மேல நீங்க முன் அனுமதி பெற்றுதான் வெளியே வரணும். இது போன்ற ஒரு கெடுபிடியான விஷயங்களை வந்து தென்னாப்பிரிக்கால அவர் பாக்குறாரு. இந்தியர்களுக்கு நடக்கிறது. இது எதிர்ப்பதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை ஒன்று திரட்டி நிறைய போராட்டங்களை மேற்கொள்றாரு. அந்த போராட்டத்தின் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த போராட்டத்தின் காரணமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி என்ன பண்றாங்க, ஸ்மட்ஸ் காந்தி என்ற ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த முறையை நீக்குறாங்க. அதுக்கு இவரு ரொம்பவும் ஒரு ஒத்துழைப்பா இருக்கிறாரு. சரியா? புரிஞ்சா? ஆர்டர் புரிஞ்சா? இந்த மாதிரி சிச்சுவேஷன் அங்க நிறைய அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு. நிறைய வெற்றி பெறுறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு ஃபேவரா அவர் நிறைய பண்றாரு. தில்லையாடி வள்ளியம்மை அங்கதான் அவர் மீட் பண்றாரு. அங்கேயும் அவங்க விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட். தென்னாப்பிரிக்காவுல காந்தி வெளியிட்ட நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா, தி இந்தியன் ஒப்பீனியன். வச்சுங்க. அடுத்து காந்தியடிகளுக்கு தாக்கம் ஏற்படுத்திய புத்தகங்கள். சோ காந்தியடிகள் வந்து அவருக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது. யார் எழுதுனா? லார்ட்ஸ் டாய். நெக்ஸ்ட், அண்டர் தீஸ் லாஸ்ட், ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு, தாரோ. இந்த 3 புத்தகம் தான் அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புத்தகமா அமைந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ரஸ்கின் அவர்களால், இந்த ரஸ்கின் இருக்கார் இல்லையா, இவரால் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவரு 2 இடங்களை ஏற்படுத்துறாரு. என்ன இடம்? பீனிக்ஸ் குடியிருப்பு 1905ல பீனிக்ஸ் குடியிருப்பு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பை ஏற்படுத்துறாரு. 1910ல லார்ட்ஸ் டாய் பண்ணை அப்படின்னு ஒரு பண்ணை ஏற்படுத்துறாரு. குடில்கள் மாதிரி இருக்கும், வீடுகள் மாதிரி இருக்கும். அங்க உட்காந்து அவங்க வந்து ஆலோசனை மேற்கொள்வாங்க. அடுத்த கட்ட போராட்டத்தை மேற்கொள்வாங்க. ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மாதிரிலாம் இருக்கு. சரி, அடுத்து இந்த சூழ்நிலையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1893 போன அவரு 1915 ஜனவரி 9 இந்தியா திரும்புறாரு. மும்பைல போய் திரும்புறாரு. இதுவும் யாருக்காக வராரு அப்படின்னா, தன்னுடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலுடைய அறிவுரையின்படிதான். அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னுடைய காலம் என்ன? 1914 to 18. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 14ல இருந்து 15 இந்தியாவுக்கு வராரு. அதுவும் தன்னுடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலுடைய அறிவுரைக்கு ஏற்று என்ன பண்றாரு, இங்க வாங்க அப்படி அழைக்கும் போது இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணிட்டு போறாரு, இங்கிலாந்து சென்று அங்க போயிட்டு சில சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாரு, நான் உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் நான் ரெஃபர் கொடுக்குறேன். இவர் பணக்காரர் இல்லையா, போர் நடந்துட்டு இருக்கு, இங்கிலாந்து அரசுக்கு ஃபேவரா சில விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு வர்றாரு. நான் உங்களுக்கு வந்து இலவச ஊர்திகளை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்தியர்களை ராணுவத்தை சேர்ப்பதற்காக இவர் வந்து சில முயற்சிகளை மேற்கொள்வாரு. நிறைய பிரச்சாரம் செய்வார் இந்தியர்களை ராணுவத்தை சேர்ப்பதற்காக. இது போல சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இந்தியாவுக்குள்ள வருவாரு. 1915ல ஜனவரி 9 வருவார். ஓகேவா? இந்த நிலையில தான் இந்த 2 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, இங்க வரும். கோபாலகிருஷ்ண கோகலுடைய அறிவுரையின்படிதான் என்ன பண்ணுவாருன்னா, நாடு முழுவதும் ஓராண்டு காலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது சேலத்துல என்ன பண்ணுவாரு, அகமதாபாத் தான். ஓகே, ரைட். ரைட். என்ன பண்ணுவாரு, ஓராண்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் தமிழகத்துக்கு வரும்போது சேலத்துல நம்முடைய உழவர்கள் மேலாடையின்றி உழவு செஞ்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்து என்ன பண்றாரு, அவரும் அந்த மேலாடையின்றி உடை அணிந்து கொள்ளும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதை ஒரு விதிவிலக்கா அமைந்த ஒரு இடம் எது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேலம். சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. ரைட். இதான் ஒரு காரணம். அடுத்து பார்க்கலாமா? ரைட். இப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அழகா சூப்பராக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, லார்ட்ஸ் டாய் பண்ணை பீனிக்ஸ் பண்ணையை பேர் கொடுத்துறாங்க 1905. லார்ட்ஸ் டாய் பண்ணை எப்போ? 1910. 1915 19 ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு வராரு, மும்பைக்கு வராரு. 15ல நடக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணையறாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 1885ல ஸ்டார்ட் பண்றதுதான் ஐஎன்சி. ஓகே,
ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. தாதாபாய் நவரோஜி, டபிள்யூசி பானர்ஜி ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 1917 சம்பாரான் சத்தியாகிரகம் நடத்துறாரு. இதுல வெற்றியும் பெறுகிறார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஒரு போராட்டம் சம்பாரான். நெக்ஸ்ட் ஓகேவா? அடுத்து 1918 கேதா சத்தியாகிரகம். 1918 அகமதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம். 1919 பிப்ரவரியில காந்தியடிகள் முதன் முறையாக சென்னைக்கு வராரு. ஓகேவா? அடுத்து 1919 தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில. காந்தியடிகள் எந்த எந்த ஆண்டிலிருந்து முழுவதுமாக அந்த இந்திய விடுதலை இயக்கத்துல இணைஞ்சாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1919. இந்த 19 தான் அவருடைய ஃபுல் ஃபோர்ஸ் உள்ள இறங்குவாரு. 19 தான் அவர் சகாப்தமே ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து பாரதி சந்தித்த காந்தியடிகள் இந்தியாவின் சொத்து என்று அழைக்கிறார் பாரதியர். காந்தியடிகள் வந்து என்ன பண்றாரு? தமிழகத்துக்கு வராரு. அங்க வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தி பாரதியை மீட் பண்றாரு. பாரதியை பார்த்து இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? 1920 ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? காந்தி தலைமையில் நடந்த முதல் அகில இந்திய போராட்டம் 1920. அடுத்து சொல்ல வந்துட்டேன் பாருங்க. 1919 ஒரு விஷயம் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரவுலட் சட்டம். ஓகே, ரவுலட் சட்டம் நடக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. ரவுலட் ஆக்ட், கருப்பு சட்டம் சொல்லுவாங்க. யாரையும் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி கை செய்யலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த முதலாம் உலக போர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 இருந்து 18 வரை நடக்கும். இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு கெடுபிடியான சட்டங்கள் இருக்கும். யாராலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அந்த சட்டம் முதல் உலக போர் முடிந்த பிறகும் தளர்த்தி கொள்ளாமல் அதை என்ன பண்றாங்க, அதை பிக்ஸ் பண்றாங்க, அதை உறுதிப்படுத்துறாங்க, ஊர்ஜிதப்படுத்துறாங்க. நீங்க இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க காந்தியடிகள். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பதற்காக அமைதியான முறையில் போராட்டம் மேற்கொள்ள இந்தியா முழுவதும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதன்படி பார்க்கும்பொழுது அந்த தீவிரமானது லாகூர்லயும் பஞ்சாப்லயும் ரொம்ப தீவிரமா ஏற்படுத்துவாங்க இந்த ரவுலட் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்ட் மூலமாக பஞ்சாப்குள்ள நடக்கூடிய ஒரு விஷயம் இருந்தா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் மாசம் நடக்கும். இந்த இஷ்யூ சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப ரவுலட் கருப்பு சட்டம் சொல்லக்கூடிய சட்டமானது எதிர்த்து பல அமைதியான போராட்டங்கள் நடக்கும், ஊர்வலங்கள் நடக்கணும்ன்றதுதான் காந்தியர்களுடைய எண்ணம். அங்க நடக்கும் அப்படின்னா பஞ்சாப்ல 2 நபர்கள் சாய்புதீன் கிச்லு மற்றும் சத்யபால் சொல்லக்கூடிய 2 நபர்களை ஆங்கில அரசு கைது செய்வாங்க. அதை எதிர்த்து உள்ளூர் மக்கள் ஒரு இடத்தில் கூடுவாங்க அமைதியான முறையில் போராடுவதற்காக. அந்த நேரத்துல ரெஜினால்ட் டயர் சொல்லக்கூடிய அந்த நபர் மைக்கேல் ஓ டயர் ரெஜினால்ட் டயருக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறாரு. அனைவரையும் சுட்டுத்தள்ளு அப்படி சொல்லும் போது அந்த நாள் பைசாகி தினம் சொல்லுவாங்க. அந்த நிலம் தான் அந்த நாள் உழவர் தினம். நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறோம் அதே போல அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைசாகி தினம் விவசாயத்தை சிறப்பிக்கும் வகையில் ஒரு ஒரு விழா கொண்டாடுவாங்க. அந்த நாள்ல ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 2 பேர் கைது செய்யப்பட்ட அவர்களை என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கூடுவாங்க. கூடும்போது அந்த ரெஜினால்ட் டயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்மூடித்தனமா சுடுவாரு. சுடுதலை கிட்டத்தட்ட கணக்கின்படி 3 சில்ட்ரன் சொல்லுவாங்க. ஆனா கணக்கில் வராம 1000க்கு மேற்பட்டவர் இறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்வு தான் ஜாலியன் வாலாபாக் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் 1919 நடக்கும் ஒரு இஷ்யூ. இது என்ன பண்ணுவாரு, இது மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததும் தன்னுடைய ஒரு நபர் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு பட்டத்தையும் காந்தியடிகள் ஒரு பட்டத்தையும் ஒரு விருதையும் திருப்பி கொடுத்துருவாங்க. அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 1920 ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தலைமையில ஃபர்ஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் 21 செப்டம்பர் மாசம் மதுரைக்கு வராரு. விவசாயிகளுடைய ஆடைகளை கண்டு தன்னுடைய ஆடைக்கு மாறுறாரு. நெக்ஸ்ட் 1922 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சம்பவம் சௌரி சௌரா நிகழ்வு. ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன? ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆங்கில அரசு சொல்லக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படுறதுதான் ஒத்துழையாமை இயக்கம். நீ ஸ்கூலுக்கு போன்றியா? நான் போக மாட்டேன். நீதிமன்றத்தில் வாதாட மாட்டாங்க, தனியா உட்காந்து வாதாடுவாங்க.
நீ ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்தியர்கள் மறுக்கிறதுக்கு பேரு தான் ஒத்துழையாமை இயக்கம் சொல்லுவாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போதுதான் சௌரி சௌரான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில பிப்ரவரி 5 அன்னைக்கு 1922ல ஒரு காவல் நிலையத்தை தீயிட்டு எரிச்சிருவாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பலியாயிடுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் என்ன பண்ணிடுவாரு, திரும்ப பெற்றுக் கொள்வார். ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுவாரு. சரியா? நெக்ஸ்ட் 1924 காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த ஒரே மாநாடு கர்நாடகாவில் பெல்காம். ஓகேவா? காந்தியடிகள் ஐஎன்சிக்கு தலைமையேற்று ஒரு மீட்டிங்க்கு இருப்பாரு. எப்போ 1924 நடந்த கர்நாடகாவில் நடந்த பெல்காம் என்ற இடத்தில் நடைபெற்ற மீட்டிங்ல தான் அவரு தலைவரா இருப்பாரு. ஒரே மாநாடு. அடுத்து 1930ல சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு. அகைன் திரும்பவும் என்ன பண்றாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு. அடுத்து அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணமாக உப்புக்கு எதிராக, உப்புக்கு வரி போடுவாங்க, அதெல்லாம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, டிராவல்ல போவார். அவர் அகமதாபாத்தில் தொடங்கப்பட்ட சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்கி என்ன பண்ணுவார், தண்டி, ஓகேவா, தண்டி வரை கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் நடந்து 78 நபர்களுடன் என்ன பண்ணுவாரு, போய் உப்பு அள்ளுவாரு, கைது பண்ணுவாங்க. இதுதான் என்ன பண்ணுவாங்க விஷயமா இருக்கும். இதை கை செய்வாங்க. இதுதான் சட்ட மறுப்பு இயக்கத்தினுடைய முக்கள். இது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 31 இரண்டாவது வட்டமேஜை மாநாடு. ஓகேவா? 1931லயே 30லயே என்ன நடக்கும் அப்படின்னா வட்டமேஜை மாநாடு நடக்கும். ஃபர்ஸ்ட் வட்டமேஜை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1931 இரண்டாவது வட்டமேஜை மாநாடு காங்கிரஸ் உறுப்பினராக பங்கேற்றார். அடுத்து 32 ஆகஸ்ட் 16ல மெக்டொனால்டு ஆகஸ்ட் நன்கொடை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வாரு. இந்த மெக்டொனால்டு என்பது அம்பேத்கர் மற்றும் மெக்டொனால்டு இணைந்து உட்படப்பட்ட இது. அது மட்டும் இல்லாம காந்தி எர்வின் ஒப்பந்தமும் 3வது வட்டமேஜை மாநாடு நடைபெறும். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 வட்டமேஜை மாநாட்டிலும் பங்கு பெற்ற ஒரே நபர் அம்பேத்கர் அவர்கள் மற்றும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். நெக்ஸ்ட் 1932 பூனா ஒப்பந்தம் காந்தி அம்பேத்கரை நடைபெற்றது. எப்போ ஏற்பட்டுச்சு? செப்டம்பர் 24 1932 ஏர்வாடா சிறையில. சரியா? எரவாடா சிறையில. ஓகே. நெக்ஸ்ட் 37 சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். அதுவே சுவாமிநாதர். அந்த மாநாட்டு இலக்கிய மாநாட்டுக்கு உரையாற்றியவர் யார் என்றால் உவேசா. அவரு பேசுறதை பார்த்து இவர் வியக்கிறாரு காந்தியடிகள். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 39 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டின் காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல்ல காந்தியடிகளுடைய சப்போர்டராக வேட்பாளராக நின்றவர் யார் என்றால் பட்டாபி சீதாராமன். சரியா? பட்டாபி சீதாராமன். இவருக்கு காந்தியடிகளுக்கு எதிராக நின்றவர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 1940 தனி நபர் சத்தியாகிரகம் நடக்கிறாரு. அடுத்து 42 கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கையை என்ன பண்றாரு, விமர்சிக்கிறார். என்னன்னு விமர்சிக்கிறார் தெரியுமா? அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுவாங்க, 2ஆம் வேர்ல்டு வார்ல நீங்க கலந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு டொமைனின் அந்தஸ்து தருகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விமர்சிப்பாரு காந்தியடிகள். அதான் சொல்லுவாங்க, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படி சொல்லுவாரு. ஒரு ஒரு வங்கி திவால் ஆயிடுச்சுன்னா என்ன, பணையெல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் செக் போட்டு தரேன், நீ போய் அந்த பேங்க்ல போய் எடுத்துக்கோன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிப்பாரு. அதான் இந்த கண்டென்ட் காந்தியடிகளுடைய கண்டென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 1942 ஆகஸ்ட் 9 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தீர்மானம் கொண்டு வந்து அகில இந்திய அளவில் போராட்டம் நடைபெற காரணமாக இருந்தவர் யார் என்றால் காந்தியடிகள். அடுத்து இப்போ ஞாபகம் வச்சுங்க, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ? 1942. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ? 1942. 1940 தனிநபர் சத்தியாகிரகம். 42 ஆகஸ்ட் 9 காலை 5 மணி அளவில் கைது செய்யப்படுறாரு. 44 மே 5 விடுதலை செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறாரு. 44 ராஜாஜியின் சிஆர் திட்டத்தினை எதிர்த்து முகமது அலி ஜின்னாவுடன் விவாதம் நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. கடைசி வரை
இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு அவருக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. இருந்தாலும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஓகேவா? அடுத்து சமூக நல்லிணத்திற்காக காந்தியின் கடைசி வரை உண்ணாவிரதம் என்ன அப்படின்னா, கடைசியாக அவர் உண்ணாவிரதம் இருந்த காலம் என்ன? 1948 ஜனவரி 13 13 இருந்து 17 வரைக்கும் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அடுத்து 1948 ஜனவரி 30 அன்னைக்கு நாதுராம் கோட்சே அவர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. மகாதேவ் தேசாய் காந்தியடிகளுடைய தனிப்பட்ட செயலாளராக இருப்பவர் யாரு? மகாதேவ் தேசாய் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தாரு. காந்தியின் தனிப்பட்ட செயலராக கல்யாணம் அவர்கள் 1943 இருந்து 1948 வரைக்கும் இருக்கிறாரு. இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து ஓகேவா? காந்தி சுட்டுறாங்க. சுட்டவர் யாரு? நாதுராம் கோட்சே அவர்கள். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காந்தியடிகளுடைய ஓவியத்தை வரைஞ்சவர் யாரு அப்படின்னா, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். காந்தியடிகளுடைய ஓவியத்தை வரைந்தவர் அதுல் டோலியா. இவருடைய பத்திரிகைகள் பார்த்தலாம். காந்தியடிகள் பத்திரிகை நவஜீவன், இந்தியா, ஹரிஜன் பத்திரிகை, இந்தியன் ஒப்பீனியன். காந்தியடிகளுடைய முக்கிய வாசகம் செய் அல்லது செத்து மடி, இறுதி வரை போராடு, வெள்ளையனே வெளியேறு. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கோட்ஸ். லியோ லால்ஸ்டாய் எழுதிய கடவுள் ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது. இந்த புத்தகம் தான், அந்த புத்தகத்தில் இருந்தா அவரு அகிம்சை என்ற கண்டென்ட்டை எடுக்கிறாரு. ஓகேவா? லியோ லால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் ராஜ்யம் உங்களுள் உள்ளது என்ற புத்தகத்தில் இருந்தா காந்திஜி அவர்கள் அகிம்சை எனும் உத்வேகத்தை பெறாரு. இந்த புக்கில் ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. கிராமங்களின் இதய இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர். நான் ஆங்கிலத்திற்கு எதிரானவன் அல்ல, ஆங்கிலருக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் பூமிக்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன், அநீதிக்கு எதிரானவன் என்று கூறியவர். நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் இல்ல, ஆங்கிலத்துக்கு எதிரானவன் கிடையாது. நான் யாருக்கு எதிரானவன்? பூமிக்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன். அதாவது பூமிக்கு எதிராக இருக்கக்கூடியவருக்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்றாரு, அநீதிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. காந்தியினுடைய அரசியல் குரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. காந்தியர்களை மகாத்மா என்று அழைத்தவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். காந்தியை தேச தந்தை என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. அதுவும் ஒரு வானொலியில. எப்போ? சிங்கப்பூர் வானொலியில 1944 ஜூலை 6ஆம் தேதி அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது தேச தந்தை அப்படி காந்தியர்களை கூறியவர் யார் என்றால் நம்முடைய நேதாஜி அவர்கள். ஓகேவா? அடுத்து படேலை சர்தார் என்று அழைத்தார். சர்தார் வல்லபால் பட்டேல் இருக்காரு இல்லையா, அந்த சர்தார் என்று அழைத்தவர் யாருன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் சமாதி எங்க இருக்கு? ராஜ்கோட். ஓகே, சோ நம்ம பார்த்துட்டோம், ஃபுல்லா அழகா பார்த்தாச்சு. காந்தியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தாச்சுங்க. ஓகேவா? இதுதான் காந்தியோட முழு டீடைல்ஸ். ஓகேவா? சோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க.